கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல கர்த்தாவே, இசப்பா, இந்த அருமையான காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, நாங்கள் இப்பொழுதும் கூட கர்த்தாவே இந்த லெந்து கால தியானமாக கர்த்தாவே இசப்பா உங்களுடைய திருவசனத்தை தியானிக்க இருக்கிறோம். இசப்பா, நீர் கர்த்தாவே எங்களோடு கூட பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. இசப்பா, உன் நாமம் மாத்திரமே மகிமைப்படும்படியா நீர் எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் எப்பொழுதும் பிரியமாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமீன். வெளிப்படுத்தல் விசேஷம் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். இதோ திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். பிரியமானவர்களே, இந்த உலகத்துல மனுஷனுக்கு வஸ்திரம் என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு மேனேஜர் ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க ஒரு மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. மேனேஜர் எப்படி பார்த்தீங்கன்னா கோட் தனியாக வச்சுருப்பாங்க. அதே மாதிரி மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு டாக்டர்ஸ்க்குன்னு தனியாக கோட் இருக்கும், நர்சஸ்க்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு கலர் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி காவல்துறையில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட கேட்டகரி வைஸ்க்கு ஏற்ற மாதிரி சீனியரிட்டி படி அவங்களுக்குன்னு தனியாக ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இராணுவத்தில் பணிபுரிகிறவங்க அவங்களுக்கு கவர்மெண்ட் அவங்களுக்குன்னு விசேஷித்த ஒரு சீருடையே கொடுத்துருப்பாங்க. அப்போ அன்றைக்கு உலகத்தை படைத்த ஆண்டவர் தேவாதி தேவன் என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆதாம் ஏவாளை உண்டாக்குனாரு, பூமியும் உண்டாக்குனாரு, ஆதாம் ஏவாளையும் உண்டாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு ஆதாம் ஏவாளுக்கு என்ன பண்றாங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் மகிமையின் வஸ்திரத்தை கொடுத்திருந்தார். அந்த மகிமையின் வஸ்திரம் எப்படி அவங்கக்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்பம் என்பது அவங்கள வஞ்சித்து பாவம் செய்ய தூண்டினது நிமித்தமாக அவங்க என்ன பண்றாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு உடனே அவங்களுடைய கண்கள் தெளிவடைகிறது. அவங்களுடைய கண்கள் என்ன ஆகுதுன்னா திறந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய மகிமையின் வஸ்திரம் அவங்க கிட்ட இருந்து போயிருச்சு. அவங்க நிர்வாணமா இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஆதாமும் ஏவாளும் ஒரு அத்தி இலைகளை எடுத்து அவங்கள அதை தைச்சு அதை என்ன பண்றாங்கன்னா தங்களுக்கு மேலுடையாக அவங்க உடுத்தி கொள்றாங்க. அது தேவனாகிய கர்த்தர் பார்த்துட்டு அவங்களுடைய பரிதாப நிலைமையை பார்த்துட்டு இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆதாம் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆதாம் சொல்றாங்க, நான் நிர்வாணமா இருக்கிறதுனால ஒரு புதருக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு மனம் இறங்கி என்ன பண்றாங்க, தோலுடையை உண்டு பண்ணி அவங்களுக்கு உடுத்துறாரு. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனத்துல இப்படியாக சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தோல் உடையை உண்டு பண்ணி அவரே உடுத்துறாருன்னு சொல்லி அந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்றைக்கு ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அந்த மகிமையின் வஸ்திரம் உரிக்கப்பட்டதின் நிமித்தம் அவங்களுக்கு தோல் உடையை உண்டு பண்ணி கொடுத்தார். இன்றைக்கு நமக்கு என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம இன்னும் பாவத்திலே வாழ்ந்துட்டு இருக்கோம், நம்மளை மீட்டெடுக்கணும் என்பதற்காக மேன்மையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுக்கிறாருன்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக நம்ம அறிந்து கொள்றோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது, அவர் எனக்கு ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் எனக்கு தரித்தார் அப்படின்னு சொல்லி ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நம்ம வாசிக்க கேட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த மேன்மையான ரட்சிப்பின் வஸ்திரம் கிடைக்கணும், நீதியின் சால்வை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், முதலாவது பாவ மன்னிப்பு நம்ம பெறணும். பாவ மன்னிப்பு நமக்கு எப்படிங்க கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனாகிய கர்த்தர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய சொந்த குமாரனை தன்னுடைய மடியில் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு மீட்பை உண்டாக்கி கொடுக்கணும், ரட்சிப்பு கொடுக்கணும். இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் பாவத்துல இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களை எப்படியாவது மீட்டெடுத்து
பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனாங்க. அவர் என்ன பண்ணார்? இயேசு கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம், இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய காரியங்கள், நல்ல விஷயங்களை தான் பண்றாரு. ஆனா மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவர் மேல குற்றம் சுமத்தி, அவர் செய்யாத ஒரு பாவங்களை அவர் செஞ்சாருன்னு சொல்லி அவரை குற்றப்படுத்தி, காயப்படுத்தி, அவரை சிலுவையில அரைஞ்சு அவரை கொன்னுட்டாங்க. ஆனா நம்ம இப்பவும் அவரை திரும்ப திரும்ப நம்ம பாவம் செஞ்சு அவரை நம்ம சிலுவையில் அரைஞ்சிட்டே தான் இருக்கோம். அதுக்காக தான் ஆண்டவராகிய கர்த்தர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நான் என்ன பண்றேன்? ரட்சிப்பின் வஸ்திரத்தை, நீதியின் சால்வையை உடுத்தி கொள்றேன், நீங்க பாவத்திலிருந்து மீட்டெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சொந்த குமாரனுடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்துக்கிறார். பாத்தீங்கன்னா எபேசியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு பாத்தீங்கன்னா, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, என்ன சொல்றாங்கன்னு பார்த்தா, நம்ம உணர்வில்லாதவர்களா இருக்கக்கூடாது, அசுத்தங்களை இன்னும் நம்ம மனசுக்குள்ள வச்சிட்டு இருக்க கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளால் கெட்டு போகிற பழைய மனுஷனை நம்ம என்ன பண்ணணுமாமா? பழைய கசப்பான காரியங்கள் இன்னும் மனசுல இருக்கு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க எனக்கு இந்த பாவம் செஞ்சுட்டாங்க, இவங்க எனக்கு இந்த குற்றம் செஞ்சுட்டாங்க, அவங்களுக்கு எப்படியாவது நான் பழி வாங்கணும், எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் அவங்கள பழி வாங்கியே ஆகணும்னு சொல்லி மனக்கசப்பு நம்ம மனசுல வச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்க. அதையெல்லாம் இந்த நாட்களிலே இந்த ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு அவைகளை அந்த அசுத்தங்கள் எல்லாம் கலைந்து போட்டோம்னா என்ன சொல்றாரு? உங்கள் உள்ளத்தில் புதிதான ஆவி உள்ளவர்களாகி நம்ம எப்படி இருக்கணுமாமா? புதிதான ஆவி உள்ளவர்களாக நம்ம மாறணும்னு சொல்லி, மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டு புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. அப்ப நம்ம எதெல்லாம் வெறுத்து விடணும் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய யூதா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய யூதா என்ன சொல்றாங்கன்னா, மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்கள். நம்ம மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரம்னா என்னன்னு தெரியுங்களா? நம்முடைய பாவமான காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா? நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம வெளி தோற்றத்துக்கு நம்ம அழகுள்ளவர்களா இருப்போம், ஆனா மனசால நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? மாம்சத்தால கரைப்பட்டிருக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. அந்த மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தை வெறுத்து தள்ளணும்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அவருடைய விலையேறு பெற்ற ரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்து இருக்கிறாரு. அதனாலதான் நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரமும் நீதியின் சால்வையும் நமக்கு அதோடு கூட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, துதியின் உடையும் நமக்கு கொடுத்திருக்காரு. தேவனாகிய கர்த்தர் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோக ராஜ்யத்துக்கு, தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டோம் என்றால், தேவனோடு கூட, இயேசுவோடு கூட நம்ம என்ன பண்ணணும்? தேவ தூதர்களோடும் கூட சதா காலங்களிலும் நித்தியமாய் அவரை துதித்து பாடி ஆடி பாடி அவரை மகிழ்ந்து கொண்டாடுவதற்காக நமக்கு என்ன பண்ணியிருக்காரு? துதியினுடையும் கொடுத்திருக்கிறாரு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாவே நம்ம அறிஞ்சு கொள்கிறோம். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நீதியின் துதியின் உடையையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை எதுக்கு அனுப்பினாருன்னு பாத்தீங்கன்னா, துதியின் உடையை உன்னால மீட்கப்படுறவங்க, இயேசு கிறிஸ்துவால மீட்கப்படுறவங்களுக்கு நம்ம அவர் என்ன பண்றாரா? துதியின் உடையையும் கொடுக்கறதுக்காக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்பானவர்களே, நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும் துதியின் உடையையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருக்கணுமோ விழித்து கொண்டு இருக்கணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா, இதோ கர்த்தாவே இயேசப்பா, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, நீங்கள் விழித்திராவிட்டால் நான் திருடனை போல வருவேன், நான் வரும் வேலையை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கீங்க ராஜா. அப்பொழுது கர்த்தாவே இயேசப்பா, நாங்கள் கர்த்தாவே வெண் வஸ்திரம் தரித்தவர்களை கர்த்தாவே உம்மோடு கூட நித்திய காலமாய் கர்த்தாவே இயேசப்பா, உம்முடைய ராஜ்யத்தினை நாங்கள் உம்மை துதித்து பாட இயேசப்பா, உம்மை மகிழ்ந்து கொண்டாட கர்த்தாவே இயேசப்பா, நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கர்த்தாவே ரட்சிப்பின் வஸ்திரத்தையும் நீதியின் சால்வையும்
துதியும் உடையும் கத்தாவே கொடுக்கிறதுக்காக நீங்க வந்தீங்கன்னு சொல்லி நாங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. எசப்பா, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் இந்த காலத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. எசப்பா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதிங்க, பலப்படுத்துங்க ராஜா. எசப்பா, நாங்கள் கத்தாவே எசப்பா அனுதினமும் கத்தாவே எசப்பா இந்த லெந்து கால தியானத்திலே தியானித்துக் கொண்டிருக்க ஒவ்வொரு வார்த்தையும் கத்தாவே எசப்பா 1 60 30 60 100 பலன் தருவதற்கு தேவன் கிருபை செய்யுங்கப்பா. அதே போல ஆண்டவரே இயேசுப்பா, சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கத்தாவே இயேசுப்பா நீர் மென்மேலும் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இயேசுப்பா. இந்த திருவசனம் என்பது கத்தாவே இயேசுப்பா ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தாவே இயேசுப்பா அநேக அற்புதங்களையும் அதிசயங்களை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இயேசுப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி இந்த கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, எல்லாரும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆண்டவரே இயேசுப்பா நீர் கத்தாவே மென்மேலும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி உயர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம் கத்தாவே. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.